ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ஒரு இடங்க. இன்னைக்கு அங்க இருந்து தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெல்கம் டு மணாலி. இந்த வீடியோ மூலமா ஸ்னோஃபால் அதிகமா வர மந்தான ஜனவரி மந்த்ல சிம்லா அண்ட் மணாலிக்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப், அதுவும் உங்க ஃபேமிலியோட. அங்க எங்க ஸ்டே பண்றது, என்னென்ன லொகேஷன்ஸ் இருக்குது, எப்படி எல்லாத்தையும் பட்ஜெட் குள்ளார சுத்தி பார்க்கலாங்கிறத டீடைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா கொடுத்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு முறையாவது ஸ்னோஃபாலை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் தான் இந்த சிம்லா அண்ட் மணாலி. இந்த ரெண்டு ஹில் ஸ்டேஷனுமே ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஹிமாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டலே இந்த சிம்லா தான். அங்கிருந்து மேற்கொண்டு சுமார் 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா மணாலியை ரீச் பண்ணிடலாம். சென்னையில இருந்து டெல்லிக்கு ட்ரெயின் மூலயமாவோ இல்லனா பிளைட் மூலயமாவோ டெல்லி ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ல இருந்தோ இல்ல கேப் மூலயமாவோ நம்ம இங்க ரீச் ஆயிடலாம். இதுல சிம்லாக்கு டைரக்டா ரீச் ஆக டாய் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ஆனா மணாலிக்கு வேற வழி இல்ல, பஸ், டாக்ஸி இல்லனா பிளைட் தான். மணாலிக்கு நியர்பை ஏர்போர்ட் குல்லு. சோ நம்ம டெல்லியில இருந்து குல்லுக்கு பிளைட் மூலயமாவும் வரலாம். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ரிப்பா இருக்குங்க. நாங்க இந்த மணாலிக்கு மட்டும் இல்லாம டெல்லி, அம்ரிஸ்டர், சிம்லா, ஆக்ரா இப்படி 4 லொகேஷன்ஸ்க்குமே ஒரு லாங் ட்ரிப்பா 12 நாள்ல பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கோமே. இதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்திருக்கோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நாம இப்போ சென்னை சென்ட்ரல்ல இருக்கிறோங்க. இங்க இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஸ்லீப்பர் கிளாஸ்ல ஏறி டெல்லிக்கு போக போறோம். அதுவும் விண்டர்ல. டிராவல் எப்படி இருக்க போதோ தெரியல, வாங்க பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தவிர்த்து சென்னை டு டெல்லிக்கு ஏகப்பட்ட ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. அதுல நம்மளோட கன்வீனியன்ட் அண்ட் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி புக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஹாய், டைம் சரியா 6:45 ஆகுதுங்க. நாங்க இப்போ இட்டாச்சி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸ்ல நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தாங்க நாக்பூர் வரைக்கும் இருக்குது. நாக்பூர் தாண்டினதுக்கு அப்புறம் லைட்டா சில்லுன்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருது. அதனாலதான் இந்த அவுட்ஃபிட். சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண எங்களோட இந்த ட்ரெயின் ஜர்னி கிட்டத்தட்ட 32 மணி நேரம் டிராவல்ல திங்கட்கிழமை காலையில 6:30 மணிக்கு தான் டெல்லிக்கு ரீச் பண்ண முடிஞ்சது. எஸ், நாங்க இப்போ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். இந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4 மெயினான ஸ்டாப் இருக்குதுங்க. ஒன்னு ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்னு நியூ டெல்லி, ஹஸ்ரத் நிசாமுதீன், இன்னொன்னு ரோஹில்லா. வர வழியெல்லாம் பயங்கர பனி. சோ அதனாலதான் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. பயங்கர சில்லுன்னு இருக்கு கிளைமேட். சோ வரும்போது நீங்க வின்டர்ல பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த உள்ளன் அவுட்ஃபிட் எல்லாமே போட்டுக்கோங்க. அதான் நமக்கு சேஃப். சரிங்களா? எங்க பிளான் படி நாங்க ஃபர்ஸ்ட் சிம்லாவை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மணாலிக்கே போக போறோமே. இந்த சிம்லா போறதுக்கு டெல்லியில இருந்தே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு நீங்க நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மெட்ரோ ட்ரெயின் மூலமா காஷ்மீரி கேட் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்க இருந்து கவர்மெண்ட் பஸ் மூலமாவே ரொம்பவே சுலபமா சிம்லாக்கு ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்துட்டு நாங்க அதை செய்ய போறதில்ல. நாங்க உலக புகழ் பெற்ற சிம்லா பொம்மை ரயில்ல தான் டிராவல் பண்ண போறோம். அதுக்காக நாங்க கல்கா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகணும். சோ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினதுமே முதல் வேலையா ஒரு பேட்டரி ஆட்டோவை பிடிச்சு 5 நிமிஷம் டிராவல்லையே ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம்.
நாங்க இப்போ ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறோங்க. இங்கதான் நாங்க ரிட்டையரிங் ரூமும் புக் பண்ணிருக்கிறோம். ரிட்டையரிங் ரூமுக்கு 12 மணி நேரத்துக்கு 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நீங்க கேட்கலாம், நியூ டெல்லியில ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஓல்ட் டெல்லி வரைக்கும் வந்தீங்க அப்படின்னு. ஏன்னா நாங்க கல்காக்கு போகக்கூடிய ட்ரெயின் நைட்டு இந்த ஓல்டு டெல்லி இருந்தாங்க கிளம்புது. சோ அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். கல்கா போக நாங்க புக் பண்ணிருந்த ட்ரெயின் டைமிங் நைட்டு 9:10க்கு தான். அது வரைக்கும் ரூம்ல எதுக்கு வேஸ்டா அடைஞ்சே கிடக்கணும் அப்படின்னு யோசிச்சு டெல்லியில இந்த இந்தியா கேட், குதுப் மினார் இந்த மாதிரி ஒரு 4-5 லொகேஷன்ஸையும் சுத்தி பார்த்துட்டு ரிட்டையரிங் ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நாங்க இப்போ ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல நேதாஜி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே. ஆக்சுவலா ட்ரெயின் வர வேண்டிய டைம் பாத்தீங்கன்னா நைட் 9 மணிக்கு. பட் இப்போ டைம் 11:30 ஆகுது. இன்னும் ட்ரெயின் வந்த பாடில்ல. எவ்வளவு நேரம் லேட் ஆகும்னு தெரியல. அட்லாஸ்ட் நாங்க குளிர்ல ஒரு கட்டத்துல தவிக்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருச்சு இன்னைக்கான சூழ்நிலை. இதுல நாளை காலையில 6:20க்கு கல்கால இருந்து நாங்க டாய் ட்ரெயின் வேற புக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ட்ரெயினே இன்னும் வரல. இது எப்ப கல்கா போய் ரீச் ஆகுறது, நாங்க எப்படி அந்த டாய் ட்ரெயினை பிடிக்க போறோமோங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குதுங்க. இந்த நாள் ஏன் இப்படி எங்களுக்கு இவ்வளவு சொதப்பெல்லாம் முடிஞ்சதுன்னு தெரியல. சரி வாங்க, நமக்கு லக் இருந்தா நம்ம டெஃபினட்டா அந்த டாய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாம். இப்பவும் அப்பவும் ஆட்டம் காட்டிட்டு இருந்த இந்த ட்ரெயின் ஒரு வழியா நைட்டு 11:50க்கு தாங்க வந்துச்சு. ட்ரெயின்ல ஏறி கம்முன்னு படுத்து தூங்கிட்டோம். ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு கல்கா ஸ்டேஷனுக்கு ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் லேட்டுங்கிற காரணத்தினால காலையில 6:10க்கு தாங்க ரீச் ஆச்சு. ட்ரெயினை விட்டு இறங்கினதும் ஒரே ரன்னிங்கும் சேசிங்குமா தான் இருந்துச்சு சிம்லாக்கு போற அந்த டாய் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. செம்ம குளிருங்க. நாங்க வந்த ட்ரெயின் லேட்டா வந்தாலும் ஒரு வழியா நாங்க புக் பண்ணிட்டு இந்த டாய் ட்ரெயினை 6:20க்கெல்லாம் எங்களால பிடிக்க முடிஞ்சது. எங்க இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னே ஒரு மாதிரி பதட்டத்திலேயே தான் இந்த ஜேர்னியை வச்சிருந்தது. ஒரு வழியா இந்த ட்ரெயினை பிடிச்சதுல வெரி ஹாப்பி. வாங்க முதல்ல சீட்ல இருந்து உட்காரலாம். 6:20க்கு கிளம்புற இந்த கல்கா சிம்லா எக்ஸ்பிரஸ்ல விஸ்டாடாம்னு சொல்லப்படுற கண்ணாடியால ஆன டூரிஸ்ட் கோச்ல தான் டிராவல் பண்ணோமே. இதுக்கு டிக்கெட் ஃபேரா வெறும் 120 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்களே. இந்த டாய் ட்ரெயினுடைய புக்கிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே IRCTC வெப்சைட்ல வந்துட்டு ஓபன் ஆகிடுங்க. ஸோ சீக்கிரமா ஆனா புக்கிங் மட்டும் டக்குன்னு காலி ஆயிடுது இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். ஸோ முதலில் புக் பண்றவங்களுக்கு முன்னுரிமை. யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னம்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த ட்ரெயின் டிராவல் பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க. இந்த ஜேர்னியை பத்தி சொல்லணும்னா நம்ம ஒரு வின்டர் சீசன்ல நம்மளை சுத்தி நல்ல பனிமூட்டத்தோட ஒரு ட்ரெயின் ஜேர்னி எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சது. இந்த வருஷம் அதை விட செம்மையா இருக்க போகுது. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் நாங்க இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எதிர்பார்த்து போனா ஏமாற்றம் தான் மிச்சங்கிறது சரிதான் போல. ஒரு டிராப் ஸ்னோ கூட இல்ல. செம்ம டிசப்பாயின்மெண்ட்ல தான் இந்த சிம்லாவை வந்து இறங்கணுமே. அட்லாஸ்ட் நாங்க சிம்லா ரீச் ஆயிட்டோம். வர வழியில எல்லாம் ஸ்னோ இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்னோ இல்ல. நம்ம ஊரை மாதிரி பயங்கரமா வெயில் அடிக்குது. ஆனா குளிர் கொஞ்சம் இருக்குதுங்க. இது ஏதோ காட்டேஜ் மாதிரி இருக்குடி. இந்த சிம்லால ஸ்டே பண்றதுக்கு ஏகப்பட்ட அகாமடேஷன்ஸ் 800 ருபீஸ்ல இருந்தே கிடைக்குது. நாங்க ப்ரிஃபர் பண்றது ரிட்ஜ் பக்கத்துல தங்குறது தான். அது ஏன்னு வீடியோல போக போக சொல்றோம். ரிட்ஜை ரீச் பண்றதுக்கு நம்ம நடந்து தான் போயாகணும். எந்த ஒரு பிரைவேட் வெஹிக்கல்ஸும் அங்க அலோ பண்ண மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரிட்ஜ் டிஸ்டன்ஸ் என்னவோ பார்க்க 1 கிலோமீட்டர் தான். ஆனா செங்குத்தான ரோடு, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ரீச் பண்ணணும். இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா இந்த சிம்லாலேயே ரொம்ப ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற ஜகு டெம்பிளுக்கு தான் போக போறோமே. அதுவும் ரோப் கார்ல. இந்த ரோப் கார் ஏறுற இடம் ரிட்ஜ்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த இடம் வரைக்கும் நடந்தே தான் போகணும். இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் ஜகு டெம்பிளோடைய ரோப்வே. இந்த ரோப்வேக்கு என்ட்ரி டிக்கெட்டா 1 வே மட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு 210 ரூபாயும் பெரியவங்களுக்கு 265 ரூபாயும் வாங்குறாங்க. இதுவே டபுள் வேக்கு 490 ரூபாய் வாங்குறாங்க. மலை ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ஈஸி தானே. ஸோ ஜஸ்ட் நாங்க 1 வேக்கு மட்டும் தாங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டோமே. வித்தின் 10 மினிட்ஸ்லயே நாங்க ரோப் காரும் ஏறிட்டோம்.
நம்ம கூட வந்த 12 பேர்ல நாங்க 4 பேர் மட்டும்தாங்க செகண்ட் ரவுண்ட்ல போயிட்டு இருக்கோமே. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 8 பேரையும் முதல்ல ஒரு கூண்டுக்குள்ளார அனுப்பி விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க வந்து ரோப் கார்ல இருந்து வந்துட்டு ஆஞ்சநேயர் பார்க்க போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை ஜக்கு டெம்பிளுக்கு பக்கத்துல தாங்க இருக்குது. சிம்லால நீங்க எங்க இருந்து பார்த்தாலுமே இந்த கோயில் கிளியரா தெரியும். ஏன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படி சிம்லாலேயே இருக்கிறதுல உயரமான மலையில தான் இந்த ஆஞ்சநேயர் சிலையை அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஜக்கு டெம்பிள்ல ரோப்வே ஃபெசிலிட்டி மட்டும் கிடையாதுங்க, எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது இந்த பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலைக்கு பக்கத்திலே தான் இருக்குது. 1 வேக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. கோயிலோட தரிசனத்தை எல்லாம் ரொம்பவே சிறப்பா முடிச்சாச்சுங்க. முடிச்சிட்டு ரிட்டர்ன் கார்ல போலாம் அப்படின்னு கேட்டா ஒரு காருக்கு எங்க எல்லாருக்கும் சேர்த்து 500 ரூபான்னு சொல்றாங்க. 1 கிலோமீட்டருக்கு எதுக்கு அவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லி நாங்க என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து ரிட்ஜுக்கு ரீச் ஆயிட்டு அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க ரூமுக்கும் போய் ரீச் பண்ணிட்டோம். சிம்லாவுக்கு அழகே ஸ்னோ தான். டே 1ல நாங்க ஸ்டே பண்ணிருந்த இடத்துக்கிட்டலாம் ஸ்னோவை பார்க்கவே முடியல. அதனால டே 2 ஒரு டெம்போ டிராவலரை புக் பண்ணி ஸ்னோவை தேடி நாங்க ஸ்வைன்னு பறந்தோம். சிம்லா ட்ரிப்ல 2வது நாளா நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கிற லொகேஷன் கிரீன் வேலி வியூ பாயிண்ட். நீங்க சைடுல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் ஏசியாலேயே மிகப்பெரிய 2வது பைன் ஃபாரஸ்ட் இருக்கிற இடங்க. ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தான். ரோட்ல ஆன் தி வேல நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு அடுத்த சைட் சீயிங்க்கு போயிடலாம். நாங்க இப்போ குப்ரி போறோம். சைடுல ஸ்னோ பாத்துங்க. இந்த குஃப்ரிங்கிறது சிம்லால இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள ஸ்னோ அதிகமா வர வாய்ப்பு இருக்கிற பகுதி. ஸ்னோவை தவிர்த்து ஒரு வியூ பாயிண்ட் அப்புறம் ஒரு ஜூ, இதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷலே. தேசிங் ராஜா குதிரையில தான் போவாரு. சிம்லால ஹார்ஸ் ரைட்ல வந்துட்டு டிராவல் பண்றதுங்கிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பேரம் பேசி இந்த குதிரையில ஏறிக்கோங்க. பார்கெயின் பண்ணாதான் முடியும், பார்கெயின் பண்ணலன்னா வேலைக்கு ஆகாது. எல்லாரும் என் பின்னாடி குதிரையில் வராங்க. நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சர் என்ஜாய் பண்ணலாம்னு நடந்தே போயிட்டு இருக்கோம். நடக்கவே முடியாதுன்னு சொன்னா அது ஏன் முடியாதுன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இப்போ நடந்தே போயிட்டு இருக்கோம். ஹாய், நாங்கள் இப்போ குஃப்ரியில் இருக்கோம். நிறைய ஸ்னோ எதிர்பார்த்து இங்கே வந்தோம். ஆனால் டிசப்பாயின்மெண்ட் தான். எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்னோ இல்லை. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் திட்டா இருந்தது. லாஸ்ட் டைம் இங்க வரும்போது இங்க வரவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்னோ இருந்தது. இப்போ கொஞ்சம் எதிர்பார்த்தத வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இங்க ஒரு காளி கோயில் இருக்கா மேல. லாஸ்ட் டைமே வரும்போது இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்றதே எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா ஸ்னோ மூடி இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடும். வாங்க. நாள் முதல் இந்த நாள் வரை குதிரையை விடவில்லை. என்ன ராமலிங்கம், எப்படி இருக்க? அவ்வளவுதான். அகைன் 30 மினிட்ஸ் ஜர்னிலேயே நாங்க எங்க குதிரை ஏறினோமோ அங்கேயே வந்து இறங்கியாச்சு. இங்க இருந்து நாங்க வந்து அதே வேன்ல ஏறி ஒரு 1 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணி ஹிமாலயன் ஜூக்கு ரீச் ஆயிட்டோங்க. இதுதான் குஃப்ரில நான் சொன்ன செகண்ட் பிளேஸ். ஒருவேளை ஸ்னோஃபால் அதிகமா இருந்துச்சுன்னா இங்கேயும் நம்ம குதிரையில தாங்க வர மாதிரி இருக்குமே. குஃப்ரில அடுத்ததான் நாங்க பார்க்க வந்திருக்கிற இடம் ஹிமாலயன் நேச்சுரல் பார்க். இந்த இடத்துக்கு பெரியவங்களுக்கு 60 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. பார்க்ல புலி, சிறுத்தை, கரடி இன்னும் நிறைய அனிமல்ஸ பார்க்கலாம். இந்த ஹைலைட் என்னன்னா இவ்வளவு அனிமல்ஸையுமே சுத்தி பனியில பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்குதுங்க. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
ஒரு 1 ஹவருக்குள்ளாரையே ஜூவை சுத்தி பார்த்துட்டு வெளியில வந்தாச்சு. இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இங்க ஸ்னோ இல்லைங்க. ஸோ ஸ்னோவை தேடி அடுத்ததா இங்கிருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நார்கண்டாவை நோக்கி கிளம்பிட்டோம். சுமார் 1.5 மணி நேரம் டிராவல். இந்த நார்கண்டா ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க லஞ்சே சாப்பிட்டோமே. 4 மணி ஆகுதுங்க. நாங்கள் இப்போ தான் நார்கண்டாவே ரீச் பண்ணியிருக்கிறோமே. குஃப்ரியில் அந்த அளவுக்கு ஸ்னோவே இல்லைங்க. நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு போனோம், சுத்தமாக ஸ்னோவே இல்லை. பட் நார்கண்டாவில் தேவைக்கு அதிகமாகவே எங்களால் ஸ்னோ பார்க்க முடிஞ்சுது. இங்கே ஸ்னோ பாயிண்ட்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நம்ம வேன்லாம் போகாதான், தனியாக ஒரு ஜீப் ஏதாவது ரெண்ட்டுக்கு தான் எடுத்து போகணுமா. சரி வாங்க ஃபர்ஸ்ட் அங்கே போகலாம். ஒரு நிமிஷம், ஜீப்புக்கு 800 ரூபாய் வாங்குறாங்க. இந்த நார்கண்டால முதல் 3வது கிலோமீட்டர்ல ஒரு ஸ்னோ அட்வென்ச்சர் பார்க்கும், 9வது கிலோமீட்டர்ல ஹாத்துமா கோவிலும் இருக்குது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மதியம் 1 மணிக்குள்ளார நார்கண்டா வந்தா மட்டும்தான் நம்ம ஹாத்துமா கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா. இப்போ ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சா, சோ அட்வென்ச்சர் பார்க்கு மட்டும்தான் போயிட்டு வர முடியுமே. இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நாங்க எதிர்பார்த்து வந்ததை விட எக்கச்சக்கமான ஸ்னோ. இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தான இடம். கழட்டி விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு ஓடணும், அங்கங்க வழுக்கியும் விழுந்தோம். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு வட்டல பாத்தீங்களா. சக்சஸ். இருட்டுற வரைக்கும் இங்கேதான் செம்ம ஆட்டம். அடுத்ததா நாங்க இங்க வந்த அதே ஜீப்ல ஏறி நார்கண்டா டாக்ஸி ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டு அங்கிருந்து அதே டெம்போ டிராவல்ல ஏறி ரிட்ஜுக்கும் ரீச் ஆயிட்டோம். ஸ்பெசிஃபிக்கா ரிட்ஜ் நியர்பைல ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மெயின் காரணமே இதுக்கு பக்கத்துல தான் ஜாகு டெம்பிளோட ரோப் கார் ஏறுற இடம், பழமையான கிரைஸ்ட் சர்ச்சு, மால் ரோடு, அப்பர் பஜார், லோயர் பஜார்னு இது எல்லாமே. சோ நீங்க டே 1க்கு சுத்தி பார்க்க தனியா வண்டி எதுவும் புக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ரிட்ஜே ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். அதுலயும் ஸ்னோஃபாலோட இந்த ரிட்ஜை பார்க்கணுமே. அடாடாடாடா, டிஸ்கிரைப் பண்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஆனா இந்த ட்ரிப்ல எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிற சின்ன மனக்குறையோட தான் நெக்ஸ்ட் டே மணாலி போறதுக்காக தயாரானோம். பல வருஷ கனவு இப்ப ஸ்னோஃபால்ல இந்த ரிட்ஜில் நான் நின்றுன்றது இன்னைக்கு என் கனவு நிறைவேறிச்சு. ஆக்சுவலா இந்த ட்ரிப் வந்து 2 நாளா ஸ்னோஃபால் பார்க்கவே இல்லை. எங்க பார்க்க முடியாம போயிடுமோ, ஜஸ்ட் ஸ்னோ பழைய ஸ்னோல விளையாடிட்டு தான் போக முடியுமோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நாங்க செக் அவுட் பண்ண போறோம். எங்க சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஸ்னோஃபால் எங்களுக்குனே வந்த மாதிரி இருக்குது. ஸ்னோஃபால் என்னவோ கம்மி தான், ஆனா சந்தோஷம் ரொம்பவே அதிகம். அவ்வளவுதாங்க. அடுத்ததா எங்களோட ரூமை செக் அவுட் பண்ணிட்டு மணாலி போறதுக்காக ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற லோக்கல் பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறி ஒரு 10 நிமிஷம் டிராவல்லையே சிம்லா ISBT டூட்டிகண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இப்போ நாங்கள் சிம்லா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மணாலிக்கு டிராவல் பண்ண போகிறோம், அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில். இந்த சிம்லால இருந்து மணாலிக்கு சுமார் 270 கிலோமீட்டருங்க. இதுக்கு டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா சுமார் 10 மணி நேரம் எடுக்கும். இதுவே நீங்க டெல்லியில இருந்து டைரக்டா மணாலிக்கு போற மாதிரி இருந்தா அதுக்கு 15 மணி நேரம் டிராவலிங் டைம் எடுக்கும். நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் பஸ்ல தான். இந்த பஸ்ஸை ஹிமாச்சல் பிரதேஷ் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஆப்ல தான் புக் பண்ணோமே. அதுவும் லேடிஸ்க்கு 50% ஆஃபரோட. இந்த டிராவல் எப்படின்னா, ஒரு மலையிலிருந்து இறங்கி இன்னொரு மலைக்கு ஏறணும். ஆனா அந்த ஃபீலே நமக்கு தெரியாது. நார்மல் ரோட்ல டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்குமே. ஹேர்பின் பெண்டுங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ டைம் 3:15. நாங்கள் வண்டி கிராஸ் பண்ணியாச்சு. மணாலி மலையில் ஏறவும் ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம போகிற ரூட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜர்னில உங்களுக்கு விண்டோ சீட் மட்டும் கிடைச்சதுன்னா நீங்க தான் லக்கியே. பெரிய பெரிய மலை சிகரங்கள், நடுவுல ஓடுற ஆறு,
சின்னதும் பெருசுமா ஏகப்பட்ட டனல்ஸ், ஹெட்ஃபோன்ல இனிமையான தமிழ் பாட்டு. ஐயோ செம்ம ஃபீல் இல்ல? நாங்க இப்போ குழு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டோம். காலையில 9:15 சிம்லால இருந்து கிளம்புனது. இப்போ 5:30 மணி ஆகுது. இப்பதான் குழுவே ரீச் ஆனோமே. இன்னும் 1 இல்லைன்னா 1.5 மணி நேரத்திலேயே மணாலிக்கும் ரீச் பண்ணிடுவோமே. மணாலிக்கு போறவங்க இந்த குழுவுலயும் 1 டே என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்களே. ஏன்னா இந்த குழுவுல ரிவர் ராஃப்டிங்ன்றது வேர்ல்டு ஃபேமஸ்ங்க. சப்போஸ் உங்களுக்கு ரிவர் ராஃப்டிங் பண்ணணும்னா ஆன் தி வேல இந்த மாதிரி நம்பர் போட்ட கடைகளை அப்ரோச் பண்ணா போதும். அவங்களே உங்களை ராஃப்டிங்கும் கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பஸ் ஸ்டாப்லயே டிராப் பண்ணிடுவாங்க. பட் நாங்க ரிவர் ராஃப்டிங்லாம் போகலங்க, டைரக்டா மணாலிக்கு தான் போக போறோமே. குளிர் பின்னி பெடல் எடுக்குது. இங்க எப்படி இருக்குன்னு மணாலி எப்படி இருக்குமோ தெரியல. நாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போலாம். மேற்கொண்டு சுமார் 1.5 மணி நேரம் டிராவல்லையே நாங்க மணாலிக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த மணாலிக்கு நீங்க பிரைவேட் பஸ்ல வர மாதிரி இருந்தா வால்வோ பஸ் ஸ்டாண்ட்ல தான் இறக்கி விடுவாங்க. அது மால் ரோட்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. பட் நாங்க கவர்மெண்ட் பஸ்ல வந்ததால மணாலில சர்க்காரி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ISBT பஸ் ஸ்டாண்ட்லயே தான் வந்து இறங்கணுமே. சரிப்பா, இப்போ எனக்கு பின்னாடி பாக்குறீங்களா, இதுதான் மணாலி பஸ் ஸ்டாண்ட். இது அப்படியே மால் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதுதான் மால் ரோடு, ஓகேங்களா? இந்த மணாலியோட மெயின் பஜார். நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஹெவி ஸ்னோஃபால் வந்திருக்கும் போல இருக்குது. திரும்புகிற பக்கம்லாம் ஸ்னோ, வர வண்டியெல்லாம் அரை ரோடு மண்ணு கொட்டின மாதிரி ஸ்னோவால் ஃபில் ஆகி போயிட்டு இருந்தது. இப்போதான் ஸ்னோ கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணி வர ஆரம்பிக்குது. நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல் மால் ரோடுக்கு பேக் சைட்ல ஜஸ்ட் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ நாங்க நடந்தே தான் போனோமே. இதுதான் நாங்க ஸ்டே பண்ணிக்கிற ரூம். ஹோட்டல் மார்பிள்ல ரூம் நம்பர் 6. ஒரு 10க்கு 10 ரூமு. ஓரளவுக்கு ஒரு 4 பேருக்கு என்ன சொல்றது தங்கலாம், நல்லா தான் இருக்கு. இது என்ன ஒரு பெரிய ஒரு டிராபேக்னாக்க ஹீட்டர் மட்டும் நம்ம தான் பே பண்ணி வாங்கிக்கணும். மால் ரோட்ல இருக்கோம். ரீச் ஆகி ஒரு 1/2 hour தான் ஆகுது. டிஃபன் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக மால் ரோடு பேர் இருந்தாலே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த மால் ரோடை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டிங்கன்னா ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. இதோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க இந்த ஹோட்டலில் தான் டின்னர் வாங்குகிறேன். ஒரு பிரியாணி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் ஒரு தந்தூரி சிக்கன். இது பயங்கர குளிருங்க, மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ குளிர் தாக்கு பிடிக்கவே முடியல, ரூம்குள்ளார கூட உட்கார முடியல. ஸோ அதனால எல்லாரும் இப்படியே ஹீட்டர் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றோம். சுற்றி எவ்வளோ ஸ்னோ இருக்குது மரத்துல எல்லாம். இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்திருந்தப்போ காலையில் வாயிலேருந்து ஒரே புகையா வந்துச்சு. நான் இப்போ பேசும்போது உங்களுக்கு தெரியுதா வீடியோல, நான் பேசும்போது புகையா வருது பாருங்க வாயிலேருந்து. பார்த்து நடக்கணும் வழக்கம். இல்ல பார்த்து நடங்க. என்னையும் ஒரு ஆள் குடிக்கணும்ல. மணாலிலே டே 2. நாங்கள் காலையிலே ரீஃப்ரெஷ் ஆகி எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ டைம் 9 மணி ஆகுது. இன்றைக்கி நாங்கள் சிர்ஷு வேலி, அட்டல் டனல், சோலாங் வேலி இதுதான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் நேற்று நைட்டு ஹெவி ஸ்னோஃபால்ன்றதால சிர்ஷு வேலிக்கு ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கும், அதனால் போக முடியாது. முடிஞ்சால் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு டிரைவர் சொன்னார். ஆனால் சோலாங் வேலி வரைக்கும் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. எப்படி அமைய போது தெரில. ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்னோஃபால் அதிகமா வர டைம்ல மணாலிய இந்த டெம்போ டிராவலர், காரு, வேனு இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்ல சுத்தி பார்க்க பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த நேரத்திலயும் உங்க பயணம் தடைப்பட வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கும் அதான் நடந்தது. நாங்க வந்து சோலாங் வேலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 10 o'clock சொல்லி வேன் ஒன்று புக் பண்ணியிருந்தோங்க. ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே தான் எங்களுக்கு அதையும் புக் பண்ணி கொடுத்தாங்க, டெம்போ ட்ராவலர். என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும்தான் நாங்கள் இந்த ரோட்டில் வந்திருந்தோமே. சோலாங் வேலிக்கு வந்துட்டு நீங்கள் வர இந்த டெம்போ ட்ராவலர் வந்து போகாது.
அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு வண்டி ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு புக் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக 4x4 வெஹிக்கிள் லைக் பொலிரோ, ஸ்கார்பியோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வண்டிங்கெல்லாம் ஸ்னோவில் அவ்வளோ சீக்கிரம் ஸ்லிப் ஆகாது அண்ட் உங்கள் பயணமும் பாதியில் தடைப்படாது. அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அங்கேயே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு 100 மீட்டர் கூட மூவ் பண்ணிக்க மாட்டோம், அவ்வளோ டிராஃபிக்கு. பார்ப்போம். சீசன் டைம்ல டிராஃபிக்ங்கிறது தாங்க இங்க மிகப்பெரிய பிரச்சனையே. வெறும் அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் இல்லைங்க, 3-4 மணி நேரம் கூட இங்க டிராஃபிக் இருக்க வாய்ப்பு உண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சோலாங் வேலி, அட்டல் டனல், சிர்சு வேலி இதெல்லாம் சுத்தி பார்க்க பிளான் பண்றீங்கன்னா அதுக்கு காலையில 7 மணிக்கு முன்னாடியே கிளம்புறது தாங்க பெஸ்ட். இந்த அவேர்னஸோட தான் இங்க வந்தோமே. என்ன பண்றது, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சு இங்க இருக்கிற லோக்கல் டிரைவர்ஸோடைய தவறான வழிகாட்டுதலை நம்பினதால டே 1ல எங்களால சோலாங் வேலி போக முடியல. ஜஸ்ட் பீச் ரிவர்ல இருக்கிற ஸ்னோல மட்டும் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுட்டு ரிட்டர்ன் ரூம்க்கு வந்துட்டோம். எதுக்கும் அசர மாட்டான் இந்த கோட்டை சாமி. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, டே 2 பிளான் சொதப்பனா டே 3 பிளானு அப்படின்னு யோசிச்சு டே 3ல நாங்க ஃபர்ஸ்ட் போகலான்னு பிளான் பண்ண ஹடிம்பா கோயிலுக்கு இப்போ மதியம் 2 மணிக்கு கிளம்பணும், அதுவும் நடந்தே. ஹாய் பங்கு. சோலாங் வேலி இன்னைக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், அது அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்படியே அந்த பிளான்ல லைட்டா ஒரு சேஞ்ச் பண்ணி இப்போ நாங்க ஹடிம்பா டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஹடிம்பா டெம்பிள் ரைட்? ஹடிம்பா டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பேசும்போதே உதறுது எனக்கு. குளிர்ல இது நாங்கள் தங்கின ரூம் வந்து ஜஸ்ட் 850 மீட்டர்ஸ் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் 10 நிமிஷம் நடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இதுதாங்க ஹடிம்பா டெம்பிளோடைய பார்க்கிங் ஏரியா. இது பக்கத்துலயே நமக்கு ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கோவிலுக்கு போறவங்க இந்த ஸ்டெப்ஸ்னால ஏறி தான் போகணுமே. சரி வாங்க வாங்க போலாம். இந்த ஹடிம்பா கோயிலுங்கிறது மணாலி சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன மலை குன்றுக்கு உச்சியில இருக்கிற கோவிலுங்க. ஆனா சுத்தி பைன் மர காடுகளால சூழப்பட்டு ஸ்னோவோட பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. எஸ், நாங்க இப்போ மணாலிலேயே ரொம்ப ஃபேமஸான கோவில் ஹடிம்பா கோவில்ல தாங்க இருக்கிறோமே. இந்த இடம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட ஸ்டெப்ஸ், கொஞ்சம் கடினமான ஸ்டெப்ஸ் தான் ஏறி தான் கஷ்டப்பட்டு வந்தாகணும். இந்த கோயில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ், ரோஜா படத்துல அரவிந்த் சுவாமி கிட்னாப் சீன் வரும்ல, அந்த இடம் தான் இது. இந்த கோயிலுக்கு என்ட்ரி டிக்கெட்னு எதுவும் கிடையாது. நாங்க போகும்போது சரியான கூட்டங்க. ஒரு வழியா கியூல நின்னு சாமி கும்பிட்டு சுமார் 4:30 மணிக்கெல்லாம் வெளியில வந்துட்டோம். அடுத்ததா மால் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற வன்விஹார் நேஷனல் பார்க், அதாவது மணாலியோடைய ஜூக்கு கிளம்பினோம். பட் ஆன் த வேல பர்ச்சேசிங்ல மும்முரமா இறங்கிட்டதால ஜூ போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. போய் பூட்டின கேட்டை தான் பார்க்க முடிஞ்சது. நாம இப்ப பார்க்க வந்திருக்கிற இடம் வனவிஹார். இந்த இடம் மால் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்குது. இதுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. ஏன் வர முடியல சொல்லு? ஏன் வர முடியலன்னா நாங்க வர நேரம் பூட்டி கிடந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த வாட்டி இதை பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் மணாலி வந்தோம்னா கண்டிப்பா இது ஒரு வாட்டி விசிட் பண்ணி போயிடலாம். மால் ரோட் போற வழியில லெஃப்ட் சைட்ல ஒரு மிகப்பெரிய பஜார் இருக்குது. அந்த பஜாரோட நேம் டிபெட்டியன் பஜார். இப்போ மால் ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கம்மி, ரேட் அதிகம். ஆனா இந்த பஜார்ல கலெக்ஷன்ஸ் அதிகம், ரேட்டும் கம்மி. சோ பர்ச்சேஸ் பண்ண ஏத்த இடம் இதுதான். அடுத்ததா நாங்க இங்க இருந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாக்கபிள்லயே மால் ரோடுக்கு ரீச் ஆயிட்டோம். மணாலியோட மால் ரோடு எங்க பட்ஜெட்டுக்கு செட் ஆகுற மாதிரி இங்க ஒரு பொருளுமே இல்ல. ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். மணாலில இன்னைக்கு எங்களுக்கு கடைசி நாள். நேத்திக்கு மாதிரி எதுவும் சொதப்பிடக்கூடாதுன்னு காலையில 7 மணிக்கெல்லாம் எங்க ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு 4x4 வண்டியை ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு நேர சோலாங் வேலையை நோக்கி புறப்பட்டோம். மணாலியில எங்களுக்கு டே 3. ஆக்சுவலா டே 2 நாங்க சோலாங் வேலி போலான்னு பிளான் பண்ணோம். ஆனா சில பல சொதப்புகள், அந்த வேன் டிரைவர் பண்ண சில கூத்துக்களால எங்களால அங்க சோலாங் வேலி போக முடியல. ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க ஈவினிங் பஸ் பிடிச்சி சண்டிகர் போகணும்.
அதுக்குள்ள போயிட்டு வரணுன்றதுக்காக தான் இப்போ நாங்க 7:30க்குள்ள கிளம்பிட்டோம். அநேகமா வந்துருவோம் நினைக்கிறேன். ஏன்னா போற வழியில சுத்தமா டிராபிக் எதுவும் இல்ல. நேற்று இதே ரோட்ல தான் மணிக்கணக்கா டிராபிக்ல நின்னோம். ஆனா இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு. பாப்போம் எத்தனை மணிக்குள்ள கவர் பண்ணிட்டு வர முடியுதுன்னு. ஆண்டிவேல நிறைய ஸ்னோ சூட் ரெண்ட் கொடுக்கற கடைகளும் இருக்குது. ஸ்னோ சூட்டுக்கு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் நம்ம பேரம் பேசுறத பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகும். பட் நாங்க ஸ்னோ சூட் எதுவும் ரெண்ட்டுக்கு எடுக்கல. அப்படியே டைரக்டா ஒரு 1/2 ஹவர்லயே நாங்க சோலாங் வேலியும் ரீச் ஆயிட்டோம். நாங்க இப்ப நின்னுட்டு இருக்கிற இடம் தான் சோலாங் வேலி. ஆக்சுவலா நேற்றே நாங்க இந்த சோலாங் வேலி வர வேண்டியது. அந்த வேன் டிரைவர் கொஞ்சம் சீட்டிங் பண்ணிட்டாரு. கூடவே சேர்ந்து ஹோட்டல் காரனும் சேர்ந்து எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால தான் வர முடியல. ஸோ இன்னைக்கு நாங்கள் எந்த யாரோட ஹெல்ப் இல்லாமல் இண்டிவிஜுவலாகவே நாங்கள் கார் புக் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஓகேங்களா? நினைச்ச மாதிரி திருப்தியாக சோலாங் வேலிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கே இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம்னு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஒரு வழியாக சூப்பராக ஹாப்பியாக முடிச்சு. இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சண்டிகருக்கு கவர்மெண்ட் பஸ் ஏறி போகணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி இங்கே வந்தோம். இன்னும் இங்க ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் போகாததுக்கு முக்கிய காரணமே லாஸ்ட் 2 நாளா வந்த ஹெவி ஸ்னோஃபால் தான். எல்லா ரோடுமே பிளாக். ஆரம்பத்துல எங்கேயும் போக முடியலையேன்னு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து இவ்ளோ ஸ்னோவை பார்த்ததும் ஃபீலிங்ஸ் போய் ஒரே கொண்டாட்டம் தான். பொதுவா மணாலிக்கு எதுக்கு வரும்? ஸ்னோல விளையாடுதான். அதை எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போய் பார்க்க போறோங்கிறது தான் இந்த டே 2 பிளானே. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். வருஷம் ஃபுல்லா ஸ்னோல விளையாட ஏத்த இடம் தான் இந்த மணாலி. இப்போ நீங்க டிசம்பர் ஜனவரியில வந்தீங்க அப்படின்னா மணாலி சிட்டிக்குள்ளாரியே ஸ்னோஃபாலை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை அங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா சோலாங் வேலியில நிச்சயமா ஸ்னோஃபால் இருக்கும். இதுவே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மந்த்னா சோலாங் வேலியில ஃப்ரெஷ் ஸ்னோ அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஸோ இங்கிருந்து மேற்கொண்டு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சிசு வேலிக்கு போய் ஸ்னோவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மே மந்த்துக்கு அப்புறம்னா இங்கே எங்கேயுமே ஸ்னோவை பார்க்கவே முடியாது. ஒரே ஆப்ஷன் ரோட்டாங் பாஸ் தான். இந்த ரோட்டாங் பாஸ் சோலாங் வேலியிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ரோட்டாங் பாஸ் இப்போதைக்கு ஓப்பன் ஆகாது. மே மாசத்துக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். இந்த ஸ்னோ இருக்கிற இடங்கள்லாம் ஸ்னோ அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு ரேட் எல்லாம் ஏற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் விலையை பேரம் பேசி கம்மி பண்ணி விளையாட வேண்டியது உங்களோட திறமை. ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான் இப்போதைக்கு முடிச்சிருக்கோம். ஜிப்லைனில் தான் குழந்தைங்களை ஏற்றி விட்டுருந்தோம். ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் ஜிப்லைனில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் அதே மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர். இதை முடிச்சுட்டு திரும்ப நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வர்றதுக்கு நியர்லி 10 மினிட்ஸ் எடுக்குது. இப்போ நாங்கள் டியூப் இருக்குல்ல, அந்த டியூப்ல சறுக்கி விளையாடுறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டியூப்ல இல்லாம தான் ஷூலே சறுக்கி விழறோம். எங்க பாரு, அது வேற. பட் இப்போ காசு கொடுத்து சறுக்கி விழ போறோம். 4 ஆக்டிவிட்டிஸ் ஆஃபர்ல 1500 ரூபாய்க்கு தரோன்னு சொன்னவங்க கிட்ட பேரம் பேசி அதே 4 ஆக்டிவிட்டிஸ 500 ரூபாய்க்கு விளையாட ஒத்துக்க வச்சோம். அதையும் எங்க ஃபேமிலியில ஆளுக்கு ஒரு கேமா பிரிச்சு விளையாண்டோம். இப்படியே 2 மணி வரைக்கும் நேரம் போனதே தெரியல. செம்ம ஆட்டம். ஹைட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்களா? ஓகே, இந்த மணாலி ட்ரிப் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நல்ல நல்ல லொகேஷன்ல வந்து நல்ல ட்ரிப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நாங்க இங்க வந்து இறங்கும்போது -2 வந்தது மணாலியில. ஓகே. அப்புறம் நேற்று ஈவினிங் வந்து ஒரு 6 வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் திருப்பி நைட்டு -1 வந்துச்சு. சார் இங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஆனா மெயினா மேகி தான் சார் எங்க போனாலும் கிடைக்கும். இங்க மேகி மட்டும் தான் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கு. சூடாவே சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. இன்னைக்கு ஈவினிங் நாங்க மணாலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சண்டிகருக்கு கவர்மெண்ட் பஸ் ஏறி போகணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி இங்கே வந்தோம். இங்கே சோலாங் வேலியை போய் சுற்றி பார்த்துட்டு போனால் தான் ஈவினிங்குள்ளே போய் பஸ் ஏற முடியும். வின்டரில் சிறுசு வரைக்கும் போகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். ஆனால் லாஸ்ட் 2 டேஸாக வரலாறு இருக்காத பனிமலையாம். அதனால தான் இந்த அளவுக்கு பிளாக்காம். 2 டேஸ் முன்னாடி போயிட்டு இங்கே வந்தவங்க கூட சிறுசு வேலை வரைக்கும் போயிட்டு தான் வந்தாங்களாம். எங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கலாம் போச்சு. ஒரு ட்ரிப்பு நம்ம நினைச்சதை விட சந்தோஷமா அமையணும்னா நம்ம கூட்டிட்டு போற கோ பேசஞ்சர்ஸோடைய கோஆபரேஷனையும் தாண்டி நம்ம தங்க போற ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட், இது ரெண்டுமே பெஸ்டா அமையணும்.
இதுல ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல ஓரளவுக்கு ரிவ்யூஸ் பார்த்து தான் புக் பண்ணிடுவோமே. ஆனா டிரான்ஸ்போர்ட் தான் நமக்கு எப்பவுமே சொதப்படுறது. கூடவே ட்ரிப்போட செலவையும் அதிகப்படுத்துறது. ஸோ நம்ம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை டிசைட் பண்ணும்போது ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு முடிவெடுக்கணும். ஈஸியாக ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவே எங்களை போல டைரெக்டாக அங்கே போய் புக் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சிம்லா பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. கூடவே ரிட்ஜுக்கு கீழே நிறைய டாக்ஸி புக்கிங் கவுண்டரும் இருக்குது. இதுவே மணாலியில் பார்த்தீங்கன்னா மால் ரோடுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நிறைய டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் மால் ரோடுக்குள்ளாரியே டாக்ஸி புக்கிங் கவுண்டரும் இருக்குது. இல்லைப்பா டாக்ஸிலாம் வேணாம், கொஞ்சம் அட்வென்ச்சரா பைக்கை ரெண்ட்டுக்கு எடுத்து போகலாங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சிம்லாலையும் சரி மணாலிலையும் சரி நிறைய பைக் ரெண்டல் ஷாப் இருக்குது. அங்கே 500 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு பைக் ரெண்ட்டுக்கும் கிடைக்கும். ஓகே, வீடியோவுடைய கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. இந்த சோலாங் வேலியோட எங்களுடைய சிம்லா மணாலி ட்ரிப்பை ரொம்ப 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 ஹாப்பியாக முடிச்சுட்டு 3:30 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் வண்டி ஏறி 4:30 மணிக்கெல்லாம் நாங்கள் மணாலி ISBT பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. ஆன் த வேல தான் வசிஷ்டா டெம்பிள், ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. மார்னிங்கே நாங்கள் அங்கே போகலான்னு தான் நினச்சோம், பட் ரோடு பிளாக்குங்கிறதால அங்கே அலோடு இல்லை. ஈவினிங் மனு டெம்பிள் போகலான்னு கூட நினச்சோம், ஆனால் எல்லாருமே செம்ம டயர்டாக வந்தோமா, ஸோ அங்கேயுமே போகலை. இந்த மனு டெம்பிள் நேற்றுக்கு ஈவினிங் நம்ம பார்த்த ஹடிம்பா டெம்பிள்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஃபேமஸான புத்திஸ்ட் மானஸ்ட்ரியும் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லாததால அதையும் ஸ்கிப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. Day 2 சொதப்பனதால தான் இந்த பிளேசஸ்லாம் நாங்கள் பார்க்க முடியாமல் போச்சுங்க. அண்ட் இங்கிருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கசோல்னு ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணிகரன் டெம்பிள், அதில் இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இது எல்லாமே வேர்ல்ட் ஃபேமஸ். பட் எங்கள் பிளானில் இதுக்கு நாங்கள் நாள் தனியாக ஒதுக்கலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிளான் பண்ணுறோம். இன்னைக்கு ட்ரிப்ல வந்து சோலாங் வேலி ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டோம். பயங்கர திருப்தியாக ஆயிடுச்சு எங்களுக்கு. அண்ட் அவ்வளோதாங்க, மணாலிக்கு ஒரு பெரிய குட் பாய் சொல்லிட்டு இங்கே இருக்கிற ISBT கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா மணாலியிலேருந்து அடுத்தது கவர்மெண்ட் பஸ் மூலயமா சண்டிகருக்கு போகணும். நாங்கள் அம்ரிஸ்டர் அடுத்ததாக போக போகிறோம். ஸோ அதனால தான் சண்டிகருக்கு வந்து பஸ் ஏற போகிறோம். இதுவே நீங்கள் வந்து மணாலி ட்ரிப்பை மட்டும் அப்படியே முடிச்சுட்டு டேரெக்டாக சென்னை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மணாலியில் வந்து நீங்கள் டெல்லிக்கு பஸ் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சென்னைக்கு ட்ரெயின் ஏறும். சூப்பர் சூப்பர். இந்த மணாலி ட்ரிப்பே வந்துட்டு சிர்சு, அட்டல் அண்ட் சோலாங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் தாங்க நாங்கள் ட்ரிப்பே பிளான் போட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் வந்து சோலாங் வேலி மட்டும்தான் ரீச் பண்ண முடிஞ்சுது. அட்டல் டனல் அண்டு சிர்சு வேலி எங்களால் போக முடியல. ஏன்னா ஓவர் ஸ்னோன்றதால ரோடெல்லாம் ஃபுல்லாக பிளாக், எந்த வண்டியும் அலோவ் பண்ணலையா. ஓகேங்களா. ஸோ நாங்கள் மே மாதம் மறுபடியும் ரோட்டாங் பாஸ் போகிறதுக்காக இங்கே வரலான்னு நினச்சிருக்கோம். அப்போ வரும்போது உங்களுக்கு அட்டல் டனலையும் சிர்சு வேலையும் கிளியராக விளாக் எடுத்து போடுறோம். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த சோலாங் வேலி தான் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு. ஸ்கிப் பண்ணல, வண்டி போகலை, அதனால தான் இது ஸ்கிப்பு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணலாம். வணக்கம்.